எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா சிக்கன் சம்பளுக்குள்ள திங்ஸ் பாருங்கள். இதெல்லாம் சிக்கன் சமையல் செய்கிற பொருட்கள். இது வந்து ஒரு கோழி, ஓகேங்களா? அப்புறம் சொல்கிறேன் இது என்னென்னு. இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பும் முந்திரி பழமும் கொஞ்சோண்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக போடும் தண்ணி ஊற்றிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் முந்திரி பருப்பு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். அது இப்போ எடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது பிளேண்டரில் பட்டை மிளகா ஒரு கை எடுத்துக்கங்க. பட்டை மிளகா வெட்டி விதை இல்லாமல், ரொம்ப விதை இல்லாமல் ஒரு கை எடுத்துக்கங்க. பழுத்த மிளகா ஒரு கை வெட்டி வச்சுக்கோங்க. பட்டை மிளகா தூள் ஒரு ஸ்பூன். அந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். பட்டை மிளகா தூள் பார்த்தீங்கன்னா இந்த வெஜ்ஜி நம்ம உங்கள் வீட்டில் இருக்கும் வெஜ்ஜி எடுக்கிற ஸ்பூன், இதில் ஒரு ஸ்பூனு. வெங்காயம் ஒரு கை வெட்டிக்குங்க. இது 1 2 3 4 5 5யுமே பிளேண்டரில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. அந்த எண்ணெய் ஏன் ஊற்றணும் தெரியுங்களா? அந்த மிளகா வந்து சம்டைம் விதை இருக்கும். நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அந்த விதை நல்லா அரைஞ்சிடும். எண்ணெய் ஊற்றலைன்னா அந்த விதை அப்படி திக்கு திக்காக இருக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் அரைக்க வேண்டியது வரும். எண்ணெய் ஊற்றிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அரைச்சிடலாம். பாருங்க, 1 2 3 4 5 எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. தண்ணி நீங்கள் எப்படியுமே ஊற்றிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன், பிளேண்டர் வீணாக போயிடும். ரொம்ப குறவாக ஊற்றாதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு பதம் அரைக்கிற பதம் மாதிரி ஊற்றிக்குங்க. ஓகே, பாருங்க, இந்த முந்திரி பருப்பும் பழமும் அரைச்சிட்டேன் பார்த்தீங்களா? இப்படி அரைச்சி வச்சுட்டேன். இது அப்புறம் காமிக்கிறவங்ககிட்ட. இந்த பட்டை மிளகாவும் இந்த பழுத்த மிளகாவும் ஏன் போடுறோம் தெரியுங்களா? இந்த தூளும் இதுவும் சிலர் போட மாட்டாங்க. நான் ஏன் போடுறேன்னா, உங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்களே, எண்ணெய் ஊற்றி அரைக்கிறப்ப உங்களோட அந்த சாந்த கலரு ஒரு மாதிரி வெள்ளையாயிடும். சோப்பாக இருக்காது. சோப்பாக இருக்கிறதுக்காக தான் இந்த கலர். இது ருசியாகவும் இருக்கும், நல்ல கலர் கொடுக்கும். இந்த பட்டை மிளகா தூளும் இந்த பழுத்த மிளகாவும் உங்களுக்கு கலர் கொடுக்கும், வாசனையும் கொடுக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் அரைச்சாச்சு. மிளகா அரைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை, பூ, ஏலக்காய், பெருஞ்சீரகம். நான் கிராம்பு போட மாட்டேன், நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். பாருங்க, காயும் செஞ்சாலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு கோழிக்கு அளவு 1.5 கிலோ 1.5 கிலோ கோழி பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ. கொஞ்சம் கருப்புல காய் செண்டையில் கருப்புல நான் ரவுண்டாக குண்டு குண்டாக வெட்டிக்கிறேன். நீங்கள் எப்படி என்ன வெட்டிக்கலாம். இது நல்லா கலர் பாருங்க. வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி நான் கொஞ்சம் கூட ஊற்றுவேன், ஏன்னா கோழி கவுல் இல்லாமல் இருக்கிறதுக்கு. சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுக்கிறேன். நீங்கள் அதை வந்து இதில் போட்டு நல்லா வதக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி வெங்காயம், பழுத்த மிளகா, பட்டை மிளகா தூள், பட்டை மிளகா, கொஞ்சோடு எண்ணெய் இதை ஊற்றி நல்லா அரைச்சிக்கிட்டேன். ஐயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த வெஜ்ஜி மேலே ஒரு ஸ்பூன் காமிச்சாங்க, குண்டு ஸ்பூன். அது நிறைய உப்பு போட்டுக்குங்க. அப்புறம் என்ன போட்டுக்குங்க, இது பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பூரி. இது பாருங்க, டொமேட்டோ பூரி ஏன்னு சொன்னீங்களா? இது மதியம் நான் வந்து அரைக்கும் போது கொஞ்சம் டொமேட்டோ பழம் தக்காளி போட்டுக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டொமேட்டோ பூரி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, ரொம்ப வேண்டாம், ஒரு கோழி தான் நம்ம செய்கிறோம், அதனால பாதி எடுத்துருக்கேன். இல்லை ரொம்ப போட்டிங்கன்னா புளிக்கும், பாதி தான் ஊற்றிருக்கேன். ஓகே, அப்படியே மூடி போட்டுருங்க ஒரு 10 நிமிஷம். ஓகேங்க, இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, நல்ல கலர் வந்துருக்கு பாருங்க. ஓகே, முந்திரி பருப்பும் பழமும் அரைச்சிது. இது ஓகே, நல்லா அரைச்சிது. எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு முந்திரி பருப்பும்
பழமும் நான் அரைச்சி வச்சிருந்தேன். பாருங்க, இந்த தேங்காய் பால் ஊற்றினா இல்லைன்னா பரவாயில்ல. வீட்டில் செய்கிறவங்க பிள்ளைங்களுக்காக சமைச்சிங்கன்னா இந்த பால் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. திக்கு பால் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க, இல்லைன்னா கலர் கிடைக்காது. இது வந்து பால் எதுக்குன்னா உரப்பு இல்லாமல் செய்யறதுக்காக. அறவே உரப்பு இருக்காது. நீ பால் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க, பிள்ளைங்க சாப்பிட்லாம். ஓகே ப்ளீஸ். நான் வந்து சிக்கனை எடுக்க போகிறேன். இந்த பாருங்கள், வெங்காயம் நான் வந்து ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் குண்டு குண்டாக. அப்புறம் அன்றைக்கே சொன்னேன்ல, கருப்பில் வந்து எப்போதுமே கடைசியாக போட்டிங்கன்னா அது தனி வாசனை பண்ணணும். கொஞ்சம் போட்டுக்குங்க. நான் எப்போதுமே மல்லித்தாள் கூட போடுவேன். பாருங்கள், நான் மல்லித்தாள் எல்லாம் சமைக்கவே மாட்டேன், மல்லித்தாள் நிறைய போடுவேன். ரொம்ப நேரம் நீங்கள் கிண்ட வேண்டாம். போட்டுட்டு பாருங்கள் இறக்க போகிறோம். பாருங்கள், இது வந்து நெய். ஸோ நெய் ஊற்றலைன்னா பரவாயில்ல. நம்ம வீட்டில் நெய் இருக்காது, ஏன்னா நெய் வேலை. கொஞ்சமாக பாருங்க, 1 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த வாசனைக்கு இது ஒரு பொடிக்கு நான் ஒரே ஸ்பூனை போட்டு கூட போனால் போடலாம்.